பாத்தீங்கல்ல, என்ன செய்திருக்க வேண்டும்? அதான் கேக்குறேன், என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? என்னையா செய்யணும் சொல்லவா? வாங்க அப்படி. அந்த பக்கம் போகணுமா? யோ, வாஸ்து சரி. அந்த பக்கம் போயா நான் சொல்றேன்னு சொல்ல வர்றேன். வந்தீர்கள், சிறப்பான பாடல், அருமையான பேச்சு. ஆனால் என்னை பார்த்த பிறகு தாங்கள் முறையாக என்ன செய்திருக்க வேண்டும்? அதைத்தான் கேட்கிறேன், என்னதான் செய்யணும்? சரிங்கிட்டே வா. லெஃப்ட் ரைட் போடுறது. ஆக எந்த புறம் சென்றாலும் அந்த புறம் தங்களுக்கு என்ன செய்யணும்ன்ற அந்த புறம் தான் நமக்கு சொந்த புறம். ஆமா, அந்த புறத்துக்கு போய் பிரயோஜனம் இல்லைன்னா கூட போகணும்ன்ற ஆசை மட்டும் உங்களை விட்டு போறது இல்லை. அப்படிதானே? என்னையா செய்யணும்? என்ன செய்திருக்க வேண்டும்? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டு என்னை விருந்தோம்பல் செஞ்சிருந்தீங்கன்னா சரியா இருந்திருக்கும். என் மனது குளிர்ந்திருக்கும், உடல் குளிர்ந்திருக்கும். ஏன் செய்யல? நான் வாங்குற இந்த 7000 ரூபாய் சம்பளத்துக்கு உனக்கு வந்தோடனே மண்டியை போட்டு விழுந்தோம்னா, ஏய் இல்லை நீ என்ன சொல்லியா? மண்டி போட்டு நானும் கேட்டுட்டா என்ன முதல்ல விருந்தோம்பல் செய்ய வேண்டும். இந்த கோமாளி எதுக்கு போறதுன்னா, எங்க 2 பேருக்கும் குண்டி விடணுமா. ஒரு நேரத்தில் குண்டி விட பார்த்தாதான் அவன் பேரனுக்கு நான் குண்டி விடணுமா. என் தம்பியை மட்டும் என்னது சிமெண்ட், எனக்கு பருப்பு துவையலா? உங்களை கேட்குறேன், உங்களுக்கு குண்டியல் உண்மையா? ஏன் செய்ய மாட்டீங்களா? கழுவுனே ஒரு காலத்தில். நீ இப்போ மாப்பிள்ளை குழந்தையா இருந்தாரு, சின்ன பிள்ளைய கழுவி விட்டேன். இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்க. முதல்ல வந்த 2008 செஞ்சேன். அப்புறம் செய்யலைன்னா பஞ்சாயத்துல செஞ்சுங்கன்னா முதலில் செய்தது இப்பொழுது செய்வதற்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் குண்டி விழுவணும். ஏன் மாட்டீங்களா? முதல்ல குண்டி எங்க இருக்கு? எங்க இருக்கு? நான் காரைக்குடி பேங்க்ல அடகு வச்சிருக்கேன். எல்லாருக்கும் எங்க இருக்குமா? அங்கே தான் இருக்கும். குண்டியெல்லாம் அடகு வாங்குறாங்களா? அப்புறம் எங்க இருக்குன்னா என்ன கேள்வி இது? முதல்ல குண்டியை காட்டியா முதல்ல பார்ப்போம். ஏன் பொசுக்குன்னு பிடி கேட்குறீங்க? அதான் குண்டியை காட்டு, கலவுற அளவுக்கு குண்டி முன்னாடியா இருக்கு. ஒரு கம்பீரமா நிக்கிறேனப்பா. கம்பீரம்னா குண்டியை காமிப்பான்னா அதே காட்ட. இதில் எங்கேயா குண்டி இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க யாராவது. இல்லையா நச்சு வச்ச உருவா பண்ணாட்ட 2 குண்டியை வச்சுக்கிட்டு இந்த குண்டியை கலவருக்கு 2 வாளியில் தண்ணி 1 மணி நேரமாக நிற்கணுமா? நான் ஓசை எடுத்து ஒரு அடி ஓசனத்துக்கு சர்பத்து குடிக்கிற ஸ்டாவில் தண்ணி எடுத்து ஃபூன் ஊதுனா வேலை முடிஞ்சு வச்சு. இந்த குண்டிக்கு 2 வாளி தண்ணியா, அந்த குண்டிக்கு 2 வாளியா?